இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைவார்த்தையில் நாம் கேட்கும் மழைப்பொழிவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் மிகவும் முக்கியமானதொன்றாக கருதப்படுகிறது. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அமரும் தோரணையானது போதனையின் சிம்மாசன நிலையை குறிக்கிறது. மோயிசன் சீனாய் மலையில் எவ்வாறு கடவுளிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் புதிய உடன்படிக்கையின் வழியை நமக்கு காட்டுகிறார். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோயிசனைப் போல கட்டளைகளையோ அல்லது சட்டங்களையோ அவர் இயற்றவில்லை. மாறாக அவர் புதிய வழியை, புதிய நெறியை நமக்கு அவர் கற்பிக்கிறார். இது சாதாரண சொற்பொழிவல்ல, மிகப்பெரிய சொற்பொழிவும் அல்ல, சாதாரண உரையும் அல்ல. மாறாக இது கடவுளின் அரசின் அரசியலமைப்பு சட்டம். இதை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் காட் என்று அழைப்பார்கள். உலகம் நம்மில் யார் அடுத்த பெரியவர்கள், உலகம் நம்மில் யார் வெற்றியாளர்கள் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மிடத்தில் கேட்கிறார், உங்களில் யார் பேறு பெற்றவர்கள் என்று. முதலாவது, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூற விரும்புவது வெறும் செல்வத்தையோ அல்லது பணப்பற்றாக்குறையோ அல்ல. மாறாக உள்ளத்தின் ஏழ்மையை, உள்ளத்தின் தாழ்மையை அவர் கேட்கிறார். எனக்கு எல்லாமே இருக்கிறது, எனக்கு கடவுள் இல்லையே என்ற எண்ணம் இல்லாமல், எனக்கு அனைத்தும் இருந்தாலும் கடவுள் என்னிடத்திலே இல்லை என்றால், கடவுளுடைய அருள் என்னிடத்திலே இல்லை என்றால், என்னிடத்திலே இருக்கும் அனைத்துமே வெறுமை என்று உணர்கிற உள்ளத்தின் தாழ்மை நிலை, உள்ளத்தின் ஏழ்மை நிலை. இந்த உலகம் நம்மிடத்திலே இன்றைய சொல்லுகிறது, இதோ உழைத்திடு, சேமித்திடு, யாரையும் நம்பாதே, உன்னையும் மட்டும் நம்பு என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கூறுகிறார், விடுவி, நம்பிக்கை கொள், அஞ்சாதே, கலங்காதே, நான் இருக்கிறேன், கடவுளை மட்டும் நம்பு என்று கூறுகிறார். ஏனென்றால் இவர்களுக்கே விண்ணரசு உரியது. இரண்டாவது, துயருவோர் பேறு பெற்றோர். துன்பம் என்பது, துயரம் என்பது தோல்வியினுடைய அடையாளம் அல்ல. மாறாக மனிதம் இன்னும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சாட்சி. நாம் அநீதிகளை காண்கிற பொழுது பதற்றம் கொள்ளுகிறோம், பரிதாபம் கொள்ளுகிறோம், அனுதாபப்படுகிறோம். அநேக நேரங்களிலே அநீதிகளை காண்கிற பொழுது நம்முடைய இதயம், உள்ளம் உடைந்து போகிறது. நாம் கையறு நிலையிலே அநேக நிலையிலே மாறிவிடுகிறோம். ஆனால் இது ஒரு பலவீனம் அல்ல. மாறாக இயேசு நம்மிடத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று. மூன்றாவது, கனிவுடையோர் பேறு பெற்றோர். கனிவு என்பது ஒரு பலவீனம் அல்ல. மாறாக அது தன்னை தானே அடக்கிக் கொள்ளுகிற ஒரு உன்னதமான வலிமை. கடுமையான சொற்களால் அல்ல, ஆணவத்தால் அல்ல, அகம்பாவத்தால் அல்ல, கத்துதலால் அல்ல நாம் கனிவை பெறுவது. மாறாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மென்மையான தன்மையை தான் நாம் கனிவு என்கிறோம். இது கனிவால் உருவாகுகிற வலிமை என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்களை தான் அவர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வார்கள் என்கிறார். நான்காவது, நீதிநிலை நாட்டம் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர். இது நீதிக்கான பசி. எவ்வாறு நமக்கு உடலுக்கு தேவையான உணவு இல்லாத பொழுது வருகிற பசியை விட இது அதினும் கொடுமையான பசி, வலிமையான பசி. அது என் பிரச்சனை இல்லை, அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று கண்டுகொள்ளாத தன்மையல்ல நீதிநிலை நாட்டம் வேட்கை கொள்வோர். மாறாக அது பிறருடைய கவலைகளை, கஷ்டங்களை, இன்னல்களை, துன்பங்களை என்னுடைய கஷ்டம், இன்னல், துன்பம் என்று நான் சென்று உதவுகிற நிலைதான் நீதிநிலை நாட்டும் வேட்கை கொன்றோர். அவர்கள் நிறைவு பெறுவார்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஐந்தாவதாக, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்கிறார். இரக்கம் என்பது பிறர் வீழ்ச்சியை கண்டு தீர்ப்பு வழங்காமல் அவருக்கு கை கொடுத்து தூர்க்கும் நிலை. அடுத்ததாக, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். அமைதி என்பது பேசுவதில் மட்டுமல்ல, நமது சிந்தனையிலும் செயல்களிலும் வெளிப்பட வேண்டிய ஒரு உன்னதமான நிலை. அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள். இறுதியாக, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். உண்மைக்காக, சாட்சிக்காக, நீதிக்காக, நியாயத்திற்காக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர், அவர்களுக்கு விண்ணரசு உரியது என்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பேறு பெற்றோர் என்பது சுகபோகமாக வாழ்க்கையை கொண்டிருப்பதல்ல. மாறாக
கடவுளுக்காக, கடவுளுடைய நீதிக்காக போராடுவது. நாம் கேட்ட இந்த இறைவார்த்தைகளில் வெறுமனே நாம் நம்முடைய வீட்டு சுவற்றிலே அலங்கார பதாகைகளாக மாட்டி அழகு பார்ப்பதல்ல, மாறாக நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.